உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? இதுவரைக்கும் யாருக்குமே நான் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நீதான் ஒரு வழியை சொல்லணுமா? கலங்காத. நடக்கிறது எல்லாமே விதியோட விளையாட்டு. இதை நீ கடந்துதான் போயாகணும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். என்ன பாக்குற? உன் புள்ளையோட உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பொண்ணால தான் முடியும். எப்பெல்லாம் உன் பிள்ளைக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்துதான் உன் பிள்ளைய காப்பாத்துவா. அதுதான் உன் பிள்ளையோட விதி. அந்த விதியை மீறி எது செஞ்சாலும் அது உன் பிள்ளையோட உயிரையே பறிச்சிரும். என் புள்ள உயிரை காப்பாத்த போற அந்த பொண்ணு யார் சாமி? அதான் சொன்னேன், உன் பிள்ளைக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவ வருவா. சாமி, அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியாதா? அது விதியோட விளையாட்டு. இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு யாருக்கும் தெரியாது. நந்தினி பக்கத்துல அருள் இருந்தாலே அவனுக்கு ஆபத்துன்னு சாமி சொன்னாரே. டேய் அருள், டேய் அருள், அருள் பின்னாடி வண்டி வருதுடா. அருள், டேய் அருள். அதான் போன் வந்துகிட்டே இருக்குல்ல, எடுத்து பேச அருள். நான் அப்புறம் பேசிக்கிறேன். உன் கூட இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அதையும் போன்ல பேசி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? என்ன மாமா இப்பவும் போன் எடுக்க மாட்டேங்குது? உனக்கு ஒண்ணும் இல்லல? டேய் அருள், அப்பா வண்டி வர்றது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, டேய் இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, சும்மா
ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. டேய், ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? ஆ? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? அருள், இதெல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராதுடா. நந்தினி, அவன் தான் வெளிநாட்டுல போய் படிச்சவன், அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதாமா? நீ எதுக்கு இவன் கூட இந்த நேரத்துல வந்த? இந்த நேரத்துல இப்படி வரலாமா? ஏங்க எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல? ஏங்க அருணும் இப்பதான் வந்தான். அவனை கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டான். உங்ககிட்ட கேட்டாலும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதாங்க பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. பிரச்சனை இல்லையா? ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அருணும் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? ஏய், விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கு என்னதாங்க ஆச்சு? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சரியாயிடும்னு சொல்றேன்ல, விடு. என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சரியாயிடும்னு சொல்றீங்க, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், வீட்டுக்குள்ள வந்தாலே தொண ஏதாவது கேட்டுட்டே இருப்பியா? ஏங்க எங்க போயிட்டு வரீங்க, என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ச்சே, மனுஷனை நிம்மதியாவே இருக்க விடுறதில்ல. ஏன்டா வீட்டுக்குள்ள வரணும்னு இருக்கு? ஏங்க என்னங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? இவர் பேச்சே சரியில்லையே. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. டேய், இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. கல்யாணம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ கூடாது. நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன கூட்டிட்டு போய் மாமா கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்க வச்சுட்டு இப்ப ஃபோன் பண்றியா? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.